சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ஈரலை ஒரு 4-5 டைம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வந்ததும் ஈரல் போட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் ஈரல்லே நல்லா தண்ணி விடும். இது நீங்கள் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் மசாலாலாம் போட்டு வதக்கும் போது தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-2 கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கசக்கிட்டு கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ கருவேப்பிலை ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸில் கருவேப்பிலை எப்படி நீங்கள் போட்டு பாருங்கள், சும்மா நார்மலாக அப்படியே போடுறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெப்பரு. உங்களுக்கு கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக வேணுமா நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி, சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. நல்ல வாசம், நல்ல மணமாக இருந்துச்சு. இதை விட போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும்.